வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். ஐயா பெரியார் அவர்கள் திருக்குறளை எவ்வளவு மதித்து போற்றினார், அதற்கு எடுக்கப்பட்ட மாநாடு எவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பதை வரலாற்றில் நாம் அறிந்து கொள்ளலாம். 1949ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15, 16 ஆகிய 2 நாள்களில் திருக்குறள் மாநாட்டினை சென்னை பிராட்வே டாக்கீஸ் அருகில் இருக்கிற மைதானத்தில் அவர் நடத்தினார். அந்த 2 நாள் விழா திருக்குறளின் பெருமையை உலகெங்கும் சொல்லிற்று. பெரியாரும் 2 நாள் மாநாட்டிலும் பேசினார். பல இடங்களில் திருக்குறளை போற்றி பாராட்டி பேசினார். அந்த மாநாட்டில் பெரியாரை ஆதரிக்கிற அறிஞர் அண்ணா, கலைவாணர், புலவர் குழந்தை போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள். ஆனால் பொதுவான தமிழ் அறிஞர்களும் புலவர்களும் பலர் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசினார்கள். எடுத்துக்காட்டாக நாவலர் சோமசுந்தர பாரதியார், திருவிக, திருக்குறள் முனுசாமி, தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சி. இலக்குவனார், பன்மொழி புலவர் க. அப்பாத்துரையார் என்று ஒரு நீண்ட பட்டியலே இருக்கிறது. சி. இலக்குவனார் பேசும்போது, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுவார். இந்த குறள் காலமறிந்து காலத்தால் பெரியார் கையில் விடப்பட்டிருக்கிறது என்று பாராட்டி பேசினார்.